இன்னொரு விஷயம் நீங்க எல்லாம் சிந்திக்கணும். இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ், இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளார எல்லா கிறிஸ்டினும் போய் ஜெபம் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து எல்லா கிறிஸ்தவனுக்கும் உரிமை உண்டு. இன்னைக்கு மசூதிக்கு போறதுக்கு, மசூதி போய் தொழுகிறதுக்கு எல்லா இஸ்லாமியனுக்கும் உரிமை உண்டு. காவேரிப்பட்டினத்தில் இருக்கிற இந்துக்கள் வந்து தண்டாயுதபாணி முருகர் ஆலயத்துல போய் குழந்தைகளை உட்கார வச்சு ஒரு வேல் பூஜை பண்றதுக்கு நம்மளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுன்னா இது எவ்வளவு பெரிய அநீதி. அதாவது இந்துக்கள் கடைசி நம்பிக்கை வந்து வழிபாடுதான். அந்த வழிபாட்டுல கைய வச்சிருக்காங்கன்னாக்கா இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு சேரக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க. நாம நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை எதா இருந்தாலும் இந்த காவல் நிலையத்துல போய் நம்ம கேட்டுதான் கும்பிடணுமா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வி எழுது. அதனால நாம என்ன சொல்றோம்னா இந்த அநீதி நம்மளுக்கு இணைச்ச அநீதிய சட்ட ரீதியா நாம நீதிமன்றத்தை நாடி செயல்முறை ஆணைய வழங்கினா இது கண்டிப்பாக இந்த குழு வந்து நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்க போகுது. அங்க கேட்கிற கேள்விக்கு எல்லா நீதிபதி முன்னாடி அவர் பதில் சொல்லட்டும். இதை ஏன் இப்ப வந்து நாங்க பதிவு பண்றோம்னா உலகம் முழுக்க கோடிக்கணக்கான இந்துக்கள் இருக்காங்க. அந்த கோடிக்கணக்கான இந்துக்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம் ஊர்ல மக்கள் கூடுற இடம் அந்த சந்தைப்பாளையம்னு ஒரு இடம், முக்கியமான ஒரு ஆலயம். அது தண்டாயுதபாணி முருகர் ஆலயத்துல இன்னைக்கு இந்துக்கள் வந்து வேல் வழிபாடு செய்யறதுக்கு காவேரிப்பட்டினம் காவல்துறை மறுத்து இருக்கு. இதை இங்க இருக்கிற மொத்த இந்துக்களும் வன்மையா கண்டிக்கணும். உலகம் முழுக்க இருக்கிற இந்துக்கள் வந்து இதை கண்டிக்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். முருகப்பெருமானுக்கு